கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆக்சுவலாக திஸ் இஸ் தேங்க்ஸ் கிவிங் வீடியோ. நன்றி செலுத்தும்படியாக இந்த வீடியோ நான் போடுறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த வீடியோ வந்து என்னுடைய 650வது வீடியோ யூடியூப்ல. ஹல்லேலூயா, கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யூடியூப் ஊழியத்தில் என்னோடு கூட துணையாக இருந்து எனக்கு ஜெபத்தில் நீங்கள் தாங்கி கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருவருக்கும், எங்கள் வீடியோஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுற உங்களை ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த யூடியூப் ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. 4 ஆண்டுகள் முன்பதாக ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோஸ் போட்டுருந்தேன். அப்போ தான் என்னுடைய ஒரு சகோதரன் மூலமாக யூடியூப்பில் நீங்கள் வீடியோஸ் போடுங்கன்னு சொன்னதுனால நான் ஜெபித்து யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பித்தேன். 4 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இது மீதமாக எந்த விதமான ஒரு வருமானங்களோ ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த ஊழியமாக கர்த்தருக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன். மற்ற ஊழியங்கள் இருந்தாலும் சபை பிரசங்கம், வீடு சந்திப்பு, வேற சில ஜெபங்கள் இருந்தாலும், கிராம ஊழியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் இந்த ஒரு ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியாக கர்த்தர் இருதயத்துல ஒரு வாஞ்சியை கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு இந்த யூடியூப் ஊழியங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறது. ஏன்னு சொன்னா யூடியூப் வந்து யார் வேணா பார்க்கலாம், உலகத்தில் எங்கு இருந்தாலும் பார்க்கலாம். ஸோ நம்ம நினைக்கலாம் சில காரியங்கள், நானும் யோசிப்பேன், சில செய்திகள் வந்து சாதாரணமா இருக்கிறது போல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை யாருக்காவது அது தீர்க்க தரிசனமா போகும். யாரோ ஒருவர் அந்த வார்த்தைக்காக காத்திருப்பாங்க. ஸோ இந்த ஊழியத்தை வந்து தொடர்ந்து செய்ய கர்த்தருடைய கிருபை வேண்டும். அதே போல் இந்த யூடியூப் இதை பார்க்குற நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதற்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா, அப்போ தான் சேனல் வளரும். ரொம்ப நாளாக சேனல் வளராமே இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து இந்த சேனலில் யூடியூப் ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. ஸோ சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏற யூடியூப்பே ப்ரமோட் பண்ணுவாங்க. இன்னும் அநேகருக்கு அது போய் சேரும். அதற்காக தான். ஸோ ஜெபிங் எல்லாத்துக்கும் மேலாக இந்த நாளில் கூட ஒரு பெரிய ஒரு செய்தி இல்லை, ஒரு சின்ன ஒரு காரியம், ஒரு சிந்தனை தான். என்னன்னு சொன்னால், வாழ்க்கையில் எப்பவுமே வாழ்க்கை வந்து ஸ்மூத்தாக போகாது. சில நேரத்தில் போராட்டங்கள் வரும், பாடுகள் வரும், உபத்திரம் வரும். சிலருடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள் அதிகமாகவே இருக்கிறது போல தெரியும். சிலருக்கு வந்து அப்படியே ஸ்மூத்தாக வாழ்க்கை போகும். சிலருக்கு வந்து ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை சால்வ் பண்ணி வரதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை, அப்படி வாழ்க்கை முழுவதுமாக போராட்டங்களாகவே இருக்கும். ஸோ அது கடவுளுடைய சித்தம். நம்ம யாரையும் வந்து நம்ம வந்து என்னடா இவங்களுக்கு ஒன்றுமே எல்லாம் ஸ்மூத்தாக இருக்குது, எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி நம்ம கவலைப்படக்கூடாது. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நம்மளோட வாழ்க்கையில் நடக்காது. அதிகம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நாம் கர்த்தருடைய பாதத்தில் தான் நம்ம இருக்கணும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அடிக்கடி நான் அந்த வசனத்தை நான் வாசிப்பது உண்டு. உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னா, கண்டினியூயிங் இன்ஸ்டன்ட் இன் பிரேயர். கண்டினியூயிங் அப்படின்னா தொடர்ந்து நம்ம வந்து ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டுமா. கண்டினியூ இன்ஸ்டன்ட் சொல்ல, இன்ஸ்டன்ட் காஃபின்னா சொல்றோம்ல, உடனடியாக. அப்பனா ஒவ்வொரு நாளும் நம்ம துரிதமாய் நம்ம ஜெபிக்க வேண்டும், தொடர்ச்சியாய் நம்ம ஜெபிக்க வேண்டும். அதனால ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் தரித்திருங்க. பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, இன்னும் அதிகமா என்ன பண்ணுங்க, ஜெபிங்க. கர்த்தரை பார்த்து நம்ம கர்த்தரோடு கூட நீங்க ஐக்கியமா இருக்கும்போது என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் அதை வந்து கர்த்தர் மாற்றுவார். மலை போல பிரச்சனை வரும்போது அது பனி போல என்ன பண்ணும், அது கரைந்து போகும். ஏன்னா நீங்க கர்த்தரோடு கூட ஐக்கியமா இருக்கும்போது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதனால பிரச்சனைகளை பார்த்து பயப்படக்கூடாது, போராட்டத்தை பார்த்து பயப்படக்கூடாது. ஏன் இந்த பிரச்சனை வந்துருச்சு, இந்த உபத்திரம் வந்துச்சு, இது என்ன பண்றது, எப்படி நான் சால்வ் பண்றது, ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும்போது ஆண்டவர் பாதத்துல அமர்ந்து, ஆண்டவரே எசப்பா என்னுடைய காரியங்கள் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா, நீங்க எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கர்த்தருடைய பாதத்துல நம்ம விழும்பொழுது அவர் நம்ம என்ன பண்ணுவாரு, நடத்துவார். பிரச்சனையை அவர் பார்த்துப்பார். அப்போ அவரோடு கூட நம்ம ஐக்கியமா இருக்கணும். அது நம்ம விட்டுறக்கூடாது. ஜெபத்திலே உறுதியாய் நாம் தரித்திருக்க வேண்டும். இந்த காலையில் நம்ம ஜெபித்து இருக்கிறோமா, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் நம்ம காலையில் நம்ம ஜெபித்து இருக்கிறோமா, வேதத்தை வாசித்து இருக்கிறோமா. ஒவ்வொரு நாள் நம்ம செய்ய வேண்டிய காரியம் இந்த ஜெபம், வேத வாசிப்பது. ஒரு நாள் நீங்க என்ன பண்ணாதீங்க, விட்டு விடாதீங்க. குறிப்பிட்ட நேரம் காலையில ஒதுக்கி அந்த நேரத்தை ஜெபத்துல செலவிடுங்க.
எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் போது முழங்கால் படிட்டு நீங்க செபிங்க. கர்த்தரோடு கூட ஐக்கியமா இருக்கும்போது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார், பிரச்சனைகளை அவர் மாற்றுவார், உபத்திரத்தை அவர் மாற்றுவார், பலவீனத்தை அவர் மாற்றுவார். அதனால சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு போராட்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, ஆனா அதெல்லாம் மாறும். போராட்டமே வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இல்லை. அந்த போராட்டத்தை கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதமாய் நம்மளை நடத்துவார். ஆனா அவரோடு கூட ஐக்கியத்தை நம்ம விட்டுறக்கூடாது. அதுதான் இந்த நாளில இந்த வார்த்தையினாலே கர்த்தர் நம்மளை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். ஜெபத்திலே நாம் உறுதியாய் நம்ம தரித்திருக்க வேண்டும். ஒரு விஷயம் கூட, இந்த யூடியூப் ஊழியங்களுக்காக நீங்க ஜெபிங்க. நீங்க உங்க நண்பர்களுக்கு இதை அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த ஊழியங்களே பங்கு தேவை. ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிங்க. எனக்கு மாத்திரமல்ல, யூடியூப் ஊழியங்க, சோசியல் மீடியால நிறைய பேர் ஊழியம் செய்யறாங்க. அவங்களுக்காக ஜெபிங்க. இதுவும் ஒரு ஊழியம் தான். நிறைய பேர் இதை குறித்தும் தவறா பேசுவாங்க. என்ன இது சோசியல் மீடியாவில், யூடியூப்ல, ஃபேஸ்புக் எல்லாம் போடுறாங்க, இதெல்லாம் ஊழியமா? இதுவும் ஒரு வித ஊழியம் தான். ஸோ நம்ம கர்த்தருக்காக நம்மளுடைய கர்த்தருடைய வார்த்தை போக வேண்டும். அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆறுதலில் இருக்கிற, உபத்திரவத்தில் இருக்கிற, கண்ணீர்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆறுதலான வார்த்தை நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். இது நம்ம விழுந்த கடமை. அதனால யூடியூப் ஊழியங்களுக்காக, சோசியல் மீடியா ஊழியங்களுக்காக, குறிப்பாக என்னுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.